எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது நிறைய பேர் அந்த கருத்தடைக்கு பிறகு சிலருக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், நலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், இல்லை அதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது உண்டு. அப்படி இருக்கும்போது கேட்பாங்க, டாக்டர் இந்த இதுதான் ஸ்டெர்லைசேஷன் டியூபெக்டமி பண்ணிட்டாங்களே, அதை எப்படி அதை ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, ரீஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ இதுதான் கருக்குழாய் சீரமைப்பு, மறுசீரமைப்பு என்று சொல்லுவோம். அதாவது அந்த டியூப்ஸை கட் பண்ணி டியூபெக்டமி பண்ண பிறகு அதை மீண்டும் பொருத்தி கருக்குழாயை இயற்கையான பாதையில் அந்த கரு வருவதற்கான வழியை அமைத்தல். ஸோ இது இன்றைக்கி நவீனமாக பார்த்தீங்கன்னா நுண்துளை வழியாகவே இதை செய்ய இயல்கிறது. ஸோ இது என்ன மாதிரி அதை செய்வோம்? ஸோ இதுக்கு நம்ம அந்த 2 எண்ட்ஸையும், கட்டாக இருக்கிற 2 எண்டையும் லொக்கேட் பண்ணும். ஸோ ஒன்று யூட்ரைன் எண்ட், இன்னொன்று ஃபிம்ப்ரியல் எண்ட் என்று சொல்லுவோம், டியூப்ஸ் ஓட. ஸோ இந்த டியூப்ஸில் ஒரு டை இரிகேஷன் ஆர் குரோமோ பெர்டிபேஷன் கீழே இருந்து பண்ணி அந்த டியூப்ஸோட நம்ம டிஸ்டல் எண்டை லொக்கேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃபைன் சூச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப மிக மெல்லிய சூச்சர் மெட்டீரியல் த்ரெட்ஸ் வழியாக அதை திருப்பி வி கேன் சூச்சர் இட் பேக். ஸோ இதுதான் லேப்ரோஸ்கோபிக் டியூபல் ரீகனலைசேஷன் என்று சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம்.